நீங்களும் ஏதோ உங்களோட முயற்சி ஏதோ ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்துட்டு இறங்கி போனேன். ஏண்டா ஏதோ கட்டம் ஏதோ நீங்கள் ஆறுடா சொன்ன நிசா கட்ட காசு இல்லைன்ட்டு அதுதான் பூசினோடி தான் எனக்கு கோழிக்கூடு சென்னை மடத்தோட பெருசா கடை எத்தனை கோழி வளர்க்க போகிறீங்க? பெரிய காணியாக கிடைச்சது ஒரு சரியான முறையில் பயன்படுத்துறீங்க இல்லைங்களா? எனக்கு மட்டும் இந்த ஜீல உங்களுக்கு மட்டும் ஆஃபர். ஆஃபர் அண்டியில் இந்த நிலைமை தெரியும் தானே. ஆறால் செய்கிறேன் ஆனால் உண்டு இப்படி ஒரு கோழி கூட அடித்தா இடக்கடை ஆக்களம் படுக்கலாம் உள்ளுக்கு. அப்படி தான் சொன்னேன் நான். கடைசியில் ஒரு நேரம் எனக்கு இருக்க இடம் இல்லையென்றாலும் இது ஒரு முடிவே பண்ணிட்டீங்களா? பிள்ளைகள் உங்களை கிளச்சி போடுவாளே கோழி எங்கே வைக்குது? கோழி உங்கள்கிட்ட தான் கேட்டேன். அதான் நிசாக்கா நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு திறமையான ஆள் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் திறந்து போய் சொல்லி எத்தனை பேர் போட்டவங்க பார்த்துன்னு என்ன நான் தாங்க கல்லர் போய் சொல்லிதுன்றேன். மற்றது இப்போ நீ வர முன்னவங்க அம்மா என்ன சொன்னாண்டேயுமே இந்த கோழி கூட பெருசாக போட்டது காரணமே என்ன கேளுங்க. கொஞ்ச காலத்துக்கு எல்லாருக்கும் சொல்லி தான் ஜெயிச்சு நான் வீடு. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அவள் மூத்தவள் உங்களில் அவ்வளோ ஆபாசம் உண்டு. அவளோ ஐயோ அவள் தான் முதலாக அடிச்சு கிளப்பாளாம். தம்பி இது ஒரு கோட் தான் ஏற்றிருக்கீங்க. இந்த 2 ரூம் தானே செய்தாரண்டு மாவுளோ இது அது மட்டும் செய்த இது 2 உங்களுக்கு தர மாட்டினோம். இப்போ எல்லா அறைக்கும் அப்போ வெள்ளை ஏற்றுறீங்க. வெள்ளை ஏற்றி அப்போ இந்த 2 அறைக்கும் மாவுள இருக்குது என்ன? இந்த கொங்கிரீட்டால் வர பக்கையோ இல்லாட்டி டஸ்ட்டோ உங்களை கவலைப்படுத்துகிற நேரத்தில் ஒரு 2 வருஷம் முன்னுக்கு போய் அந்த டைமில் நீங்கள் இருந்த நினச்சிங்களா இது என்ன கஷ்டம் இல்லை நீங்கள் வெண்டைக்கு வந்த மாதிரிக்கு நீங்களும் இல்லாமல் மாவுளை கண்டதா அப்படி ஓடி பண்ணாங்க. இது என்னடா அப்போ எனக்கு இங்கே என்ன ஆசைப்பட்டுடா விடமாட்ட நிற்கிறாளா பத்தியா பொண்ணு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை இருந்து சிறுப்பட்டியை போய் கொண்டிருக்கோம். அப்போ என்னடா திருப்பியும் சிறுப்பட்டியை போகிறீங்க அப்படின்னு மாதிரி யோசிப்பீங்க வந்துட்டு. அப்போ நிசாக்கா வந்துட்டு நேற்று தினம் கால் பண்ணி சொல்லியிருந்தா அப்படி கிருஷ்ணா அண்ணாண்டா அக்கா சொல்கிறவா. அப்போ நாங்கள் வந்து ஒரு கோழி கூட உண்டு புது வீட்டை வந்துட்டு போட்டோம் நாங்கள். அப்போ ஒரு கால் வந்து பாருங்க நீங்கள் கட்டாயம் வருவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் நிசாக்கா வீட்டை வந்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம்னு சொல்லக்குள்ள ரைட் அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் வெளியாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்படி தான் காரில் கதைச்சி கொண்டு போய்க்குள்ளே குரங்கொண்டு வந்து அடிபட்டது. அப்போ அதுக்கு வந்துட்டு பல காரணங்களை வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்படி இப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. வந்து தம்பி என்ன சொல்கிறது வாகனமுடையக்குள்ளே வீடியோ எடுக்கிறத தவிருங்கோ அப்படி இப்படின்னு ஒரு சைட். இன்னொரு சைட் வந்து இந்த வீட்டு வேலைகளை நீங்கள் வீடியோவில் காட்டுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ என்ன சொன்னால் எல்லாருமே வந்து நல்ல நோக்கத்தோடு பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கண் வைப்பாங்க. அப்போ அதுகளாலேயும் இதுவும் நடக்கலாம் உங்களுக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி பலர் வந்து பல கருத்துக்களை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே வந்து அக்கறையிலான்னு சொன்ன நீங்கள் அந்த அக்கறைக்கு வந்துட்டு நன்றி. என்ன சொல்கிறது வீட்டை இருந்து நாங்கள் கதைச்சிட்டு வெளுக்கடையில என்னன்னு சொன்னால் வீட்டு வேலை நடக்குது. அப்போ கிரைண்டர்கள் கில்ட்டியல் போட்டு வந்து உடைக்கிறதால வந்துட்டு வீட்டை கதைக்க முடியாது. கொஞ்சம் சத்தம் கூட இருக்கிறதால நான் அப்படியே போயக்குள்ளே வந்துட்டு காய்ச்சிட்டு போனோன்னு சொன்னால் எங்களுக்குமே கொஞ்சம் நேரம் மிச்சம் அப்படின்றக்காண்டி வந்துட்டு இப்போ காய்ச்சி கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் நாங்களுமே இப்போ வீட்டு வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறதால வந்துட்டு எங்களுக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தெரியும் உங்களுக்கு போக்குவரத்துக்கு அடிப்படையான எண்ணெய் விலைகள் அதாவது வந்துட்டு பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு விலை கூடி இருக்குது. அப்போ விலை கூடினால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து ஒரு அத்தியாவசிய அடிப்படை தேவையில் ஒன்றா வந்து வரும் போக்குவரத்து வந்து. அப்போ அதால் வந்து எல்லா பொருட்களுக்குமே வந்துட்டு விலைகள் வந்து இப்போ கூடிக்கொண்டு இருக்குது. அதே சமயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு கட்டணங்களை அதிகரிக்கிறதுக்காண்டியும் வந்துட்டு கோரிக்கைகளை வந்துட்டு முன் வச்சுருக்காங்களாம். அப்போ அதனால் இனி வரும் நாட்களில் வந்துட்டு இன்னும் விலைவாசிகள் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதால இப்போ நாங்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறோம். எங்களுக்கு தேவையான சில சாமான்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
இப்போவே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிற நல்லம் அப்படின்ற மாதிரி இப்போ நாங்கள் யோசிச்சுருக்கோம். அதே மாதிரிக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு விலையான ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலியாக வந்துட்டு வாங்குறது நல்லம் வந்து ஈவன் அதை வந்துட்டு நீங்கள் லீசிங் அடிப்படையில் வாங்கினாலுமே அவ்வளோ தூரத்து பாதிக்காதுன்னு சொன்னால் விலைவாசி வந்துட்டு அதிகமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ற அடிப்படையில் அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் அது எனக்கு தெரியாது, கவிதாஸ் காலம் சொல்லி தான் தெரியும். நான் அதுவும் ஒரு கதைக்கணும் வந்து ஃபேஸ்புக்கில் என்னடா நடந்த 20 லிட்டர் பெட்ரோலை பதுக்கி வச்சுருந்தேன்ட்டு 4 லிட்டரோ 4 லிட்டர் 4 லிட்டர் பெட்ரோல் விட்டதால 21 நாள் சிறை தண்டனையும் 1500 ரூபா ஃபைனுமா? ஓமா 1500 ரூபா ஃபைன், 21 நாள் சிறை தண்டனை 4 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஏண்டாப்பா அந்த வச்சிருந்தேன் அம்பிட்டு அதை கடவுளே. அதாவது வாகனத்துக்குள்ள நிக்கலாம், அதை தவிர்த்து போத்தல. தவறையும் வந்து எடுத்து வச்சிடாதீங்க மக்களே, உங்களோட நன்மைக்கு சொல்கிறேன். 4 லிட்டர் பெட்ரோலு அதிகமாக வச்சுருந்த காரணத்தால் வந்துட்டு 21 நாள் சிறை தண்டனை அப்படின்னு சொன்னால் அந்த யோசிச்சிருக்குன்னா அந்த பெட்ரோல் ஊற்றிப்பியா செத்துருக்கலாம் கொளுத்தியண்டு. ஏன்னு சொன்னால் உண்மையிலே இந்த எரிக்கிற பங்குனி வெயிலில் வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறன்ற வந்து உண்மையிலேயே அதை ஈரணிக்க முடியாத ஒரு செயல். போன வருஷம் இந்த மாதங்கள் இந்த நாட்கள் நாங்கள் ஜெயிலில் இருந்த நாட்கள். பல பேர் சொல்கிறது உண்டு இந்த ஜெயில் கதை நீங்கள் கதைக்காதீங்கன்ற அப்படின்னு சொல்லி. இப்போ கதை வரைக்க சொல்கிறதானே இரவும் நான் ஒரு ஆளோட கதைக்குள்ளே வந்து இந்த ஜெயில் கதையை பற்றி நான் கதைச்சி நிறையவே வந்து மன வருத்தப்பட்டிருந்தேன். நின்று அப்போ நாங்கள் போன வருஷம் இருந்தது கொஞ்ச நாட்களாக இருந்தாலும் வந்து அது எங்களை பொறுத்த வரைக்கும் பல வருஷங்கள் மாதிரி வந்துட்டு அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இந்த வருஷம் சரியான ஒரு உக்கிரமான ஒரு வெயிலாக இருக்குது. அப்போ இன்றைய காலையில் வந்து மாபிள் பதிக்கிற அண்ணாக்கும் வந்துட்டு அவர் சொன்னார் சரியான வெக்கையாக இருக்குது கிருஷ்ணா, நான் இன்றைக்கு வந்துட்டு நிற்கவே இல்லாண்ட. அப்போ நான் சொன்னேன் போன வருஷம் நாங்கள் இந்த டைம் தானே ஜெயிலுக்கு இருந்தாலும் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பாங்க உண்டு. அப்போ அவர் சொன்னார் ஏன் வெளியில் நின்றீங்க உள்ளுக்கு தானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டார். அவரை தெரியா அவரை பொறுத்தவரைக்கும் வந்துட்டா வெயில் என்றால் வெளியில் நின்றால் தான் வெக்கைண்டு. இப்போ எங்களுக்கு வெயிலால் வர வெக்கையை விட உள்ளுக்கு ஆக்களை வந்துட்டு அடைச்சி வைக்கிறதால வந்துட்டு அந்த ஆக்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த வெக்கை, அது ஒரு வியர்வை மனங்கள் அதெல்லாம் வந்து பயங்கர மோசமாக இருக்கும். சாதாரணமாக இரவில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் வெக்கையால் இல்லாட்டி பல யோசனைகளால் வந்துட்டு நார்மலாகவே பெட்டுக்கு போனால் வந்துட்டு நித்திர வராது. இப்போ ஃபேனை போட்டுட்டு படுக்க கூட நாங்கள் அங்கேயும் இங்கேயும் ஆடி படுக்க கூட எங்களுக்கு நித்திர வர்றது வந்துட்டு சம்டைம் குறைவாகுது. அப்படின்றக்குள்ள ஜெயிலில் வந்து எங்களை எப்படி படுக்க போட்டவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அதாவது வந்து தெரியும் என்ன ஒவ்வொரு அகலும் பக்கத்தை அடிக்கத்தான் வந்து நாங்கள் படுப்போம். அப்போ அந்த வேதனைகளை இணைச்சி பார்த்தா உண்மையிலே வந்து மனசுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்கும். ஏண்டா உண்மையிலே வந்து மனசறிய நாங்கள் யாருக்குமே தீமை செய்யணும்னு நினைச்சதில்லை. ஆனால் எங்களை இந்த உலகம் அவ்வளவு தூரம் ஒரு விரோதமாக பார்த்து எல்லாரும் இல்லை, எங்களை பிடிக்காத ஒரு சில பேர் செஞ்ச வேலையால் நாங்களுமே வந்து உள்ளுக்கு போய் சரி அதுவுமே ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தாலுமே கூட வாழ்க்கையில் அதையும் ஒரு பாடமாக நாங்கள் எடுத்து கொண்டு வந்துட்டு நகர்ந்திருந்தோம். அந்த வகையில் வந்து எல்லாத்தையும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். வந்து அந்த வழக்குகளும் போய் கொண்டிருக்குது. ஏதோ கடவுள்கிட்ட சித்தத்தால் நல்ல மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்புவோம். அதே நேரம் இப்போ நிசாக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிசாக்காக்கான உதவிகள் எல்லாம் வந்து நாங்கள் கூடிய பாகம் வந்து செஞ்சு கொடுத்து எல்லாமே வந்து முடிச்சு விட்டுட்டோம். அப்போ இடையில நிசாக்கா வந்துட்டு கால் பண்ணி கதை கேட்கல சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டு மாறி இருந்தாலும் கூட வந்துட்டு அந்த நிலத்துக்கு கொங்கிரீட் இழுக்காத ஒரு காரணத்தால் வந்து கொஞ்சம் சில அந்த உடம்பு கடிக்கிற மாதிரியான சில தன்மைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு கூட எனக்கு சொல்லியிருந்தா. அப்போ நான் என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க பார்ப்போம், ஏதோ ஒரு வழி பிறக்கும் தானே, நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன். அதை விடவும் சில விஷயங்கள் வந்துட்டு கதைக்க வேண்டியிருக்குது. நாங்கள் என்ன செஞ்சாலும் கட்டாயம் தெரியப்படுத்தி தான் வந்து செய்வோம். அந்த வகையில் நிசாக்கா வந்து இப்போ தன் வாழ்வாதாரத்துக்கான ஒரு கோழிக்கூடு கொண்டு வந்து அவங்களோட புது காணிக்குள்ளே போட்டிருக்காங்களாம். ஸோ வந்துட்டு அதுக்கு எங்களையுமே வந்துட்டு ஏதோ வர சொல்லியிருக்கிறா. அப்போ நாங்களும் வந்துட்டு கனகாலத்து பிறருக்கு அவங்களையும் போய் சந்திக்கிறது நன்மையாகவும் ஏதோ ஒரு நல்லதுக்கு காரணமாகவும் அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு இப்போ
போய்கொண்டு இருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயத்துக்காண்டி எங்களை வர சொன்னவா அக்கா அப்படின்றத வந்துட்டு பார்த்து கொண்டு திரும்ப போகிறோம். இந்த பாதை இருக்கா ஒழுங்கு அமைச்சு விடண்டாப்பா. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சொட்டு சொட்டு க்ளீன் பண்ணாலும் வேணும். தாக்குதலுக்கு போகிற மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரி கிடையாதுப்பா. ஜெயின் கேன பிரச்சனைகள் இருக்கு பார்ப்போம்பா. கேட்டு வந்துட்டாப்பா. உங்க சுரங்கத்துக்கு போகிறேன் எனக்கு அதுதான் சொல்கிறேன். சைட்டாக விடுவோம். இப்போ என்ன விளக்கம்னா நேற்று என்ன வேற சொல்லி சொன்னவா அக்கா சரியோ. ஆனால் இப்போ நான் வாரன்ற ஆளு தெரியா அவ்வளோ இந்த வாரம். ஆறுடா சொன்ன நீ சாக்காட்டா காசு இல்லைன்ட்டு. அதுதான் பூசினோடி தான் எனக்கு பொருள் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. கதவு ரெண்டா கலட்டி வச்சுக்கிட்டாங்க. ஏன்டாப்பா ஆக்கள் இல்லையோ தம்பி? ஆக்கள் இல்லையோடா. அப்போ நீங்கள் கேட்டிருக்கோம் நானே ரெண்டு. என்னடாப்பா இது? நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் பண்ண மாதிரி. என்ன பெயிண்ட் அடிக்கிற மிஷின் ஒன்று வந்ததுக்கு என்ன விளக்கம்? வீட்டு வேலையும் இருக்கா, வேலைக்கு முடிக்கொண்டப்பா. இந்த பாரு ஆக்கள் இல்லை. ஆக்கள் இல்லை இங்கேயா? அதான் நின்றா ஏண்டா அவன் படியும் கூட அண்ணா நிற்காருன்னு விட்டு போனேன். அதை விட இப்போ இங்கே புலங்குறான்டா நின்றாப்பா. கரண்ட்டு வந்துட்டோம். கரண்ட்டு அந்த லைட்டு நீங்கள் அப்படியே அப்போ இண்டிகேட்டர் ரெண்டு கிடாக்கு. இங்கே என்ன விளக்கமே? ஏன்னா உடம்பாவடா கவனம் உடைஞ்சிடும். அதுதான் அதான் பயமாக உடைஞ்சாலும் அப்படி இப்படியே என்ன திறக்கா? என்னண்டா அப்படி திறக்கா விடா? இல்லை இப்போ உடைக்கும் போல இது உருகி போட்டு வரியா? எங்க ரெண்டு வாரியல்? எங்க ரெண்டு வாரியல்? எங்க அப்போ இப்போ அங்கே ஆக்கள் வந்துட்டானுங்க. அங்கே படிக்கிறீங்களா? என்ன வேலை நடக்குது இங்கே இப்போ? கோழிக்கூட்டு. அதுதான் நான் நீங்கள் நேற்று என்ன வர சொல்லி போட்டா பெட்டைக்கு முடிக்கலே. கோழிக்கூடு அங்கே என்ன ஒன்று கோழிக்கூடு சென்னை மடத்தோட பெருசாக கடை. எத்தனை கோழி வளர்க்க போகிறீங்க? 200 கோழியோ? யார் செய்கிற வேலை? இதுக்கு நியாயமாக முடிய போயிருக்கா? எனக்கு மட்டும் இந்த ஜூலை உங்களுக்கு மட்டும் ஆஃபர்? ஆஃபர் அண்டியில் இந்த நிலைமை தெரியும் தானே. யாரால் செய்கிற? அது பெட்ரோலுக்கு கதைச்சோம். அவையல் ரெண்டு அவையில் ஆஃபர் பண்ணினமோ இல்லை, அவைகளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ்ண்டா ஒன்று அப்படியே வாங்குற விலைக்கே எனக்கு தெரியும். அதுதான் ஏன்டால் இப்போ இதுகளுக்கு நாங்கள் 1.25 முடிஞ்சேன்டா அப்புறம் அங்கே சங்கானே அம்மா கடிச்ச கூட்டுக்கு நான் கல்லன் ஆயிடுவேன். அண்ணா இது வந்து கட்டிடத்தை தவத்தி அது நெட்டுக்கும் அந்த இருக்கு நெட்டும் வந்துட்டுது. அதெல்லாம் ஒட்டி அதுக்கு மட்டும் கட்டிட வேலையை முடிச்சு மிச்சம் ஃபுல்லாக. ஆனால் உண்டு இப்படி ஒரு ஹோலி கூட அடிச்சா இடக்கடை ஆக்களும் படுக்கலாம் உள்ளுக்கு. அப்படித்தான் சொன்னேன் நான். கடைசியில் ஒரு நேரம் எனக்கு இருக்க இடம் இல்லையென்றாலும் இது ஒரு முடிவே பண்ணிட்டீங்களா? பிள்ளைகளுக்கு உங்களை கிளச்சி போடுவாளே. அதான் உண்மை. அதான் சரி. எனக்கு சேமிப்புக்காக தான் நான் அவசரப்படுறேனே. இதை கட்டியே நான் இதில் இருந்து அது எனக்கு பின்னாடிக்கு சேர்க்கணும். சேமிப்பே என்ன உதுக்கிய வைக்க போறீங்க?
கோழி போட்டால் தானே நான் முதல் வரும். இது சாமான் நெட்டேண்ணா. ஆனால் நிசாக்கா நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு திறமையான ஆள் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் சிறந்து போய் சொல்லி எத்தனை பேர் போட்டவங்க பார்த்தேன்னு என்ன நான் தாங்க கல்லர் போய் சொல்லிதுன்றேன். அவ்வளோ சிலவில்லை காசு அடிச்சினான்னு சொல்கிறேன். நானா நான் இன்னும் வேலை அதிகமாக எந்த ஏதான் மிச்சம் பிடிச்சி போடுவேன். இல்லையோ ஒரு காசும் வீட்டு காசு நான் எடுத்து எந்த விதம் செலவும் செய்யலை. இது நல்ல நெட்டுடாப்பா. இது போலவும் பட்டி வெல்டிங்கால சுற்றி ஒட்டி பெண் திருப்பி பச்சை நெட் மேலால் அடிச்சு நீங்கள் செய்ய புரியல அவையெல்லாம் செய்வேன். இப்போ இதுக்கும் அதுக்கும் சேர்த்து 25 முடிஞ்சா உள்ள 25. அதை விட 2 பேர் செய்யணும்டா. 2 பேருக்கும் 7,000 அப்படி 14,000 குடிச்சா வேண்டிய கதை சரி. இப்போ இந்த நீங்கள் இப்போ 25 சொல்கிறது இந்த நெட்டு அந்த கேடர்கள் சீட்டுகள் கம்பிகள் அப்போ அந்த அத்திவாரம் கல் தூணெல்லாம் அத்திவார கல் அது புரியும்போ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 90 முடிஞ்சிருக்கு எனக்கு. அதுக்கு பொல்லா 3 கோழி கூட்டுக்கு 2 லட்சம் முடியுது. ரெண்டும் காணாது. எனக்கு 220 முடிய போகுது. அப்ப கூட தான் மெட்டாக்களுக்கு முடியும். வேறு ஆகலுங்கன்னா கூட முடியும். ஏன்னா எங்களுக்கு அந்த சின்ன கூட்டுக்கு 75 85 கொடுத்தாங்கடா. ஏன்னா நாங்கள் தெரியும் தானே கடவுளை. அப்புறம் இந்த பெரிய கூட்டம் நீங்கள் 25 சொன்னீங்கன்னா அப்புறம் எந்த படம் முடிஞ்சிடும். இல்லையா இது வந்து எனக்கு அப்படி நான் செய்கிறேன். உங்களுக்கு ஒஃபர் எனக்கு கதவு சொல்லலையா உங்களுக்கு கதவெல்லாம் குறைய ரேட்டு தான் என்ன செய்தேன் நான் அவையை கொண்டுச்சு தான் செய்கிறேன். இப்போ கிரீல எனக்கு இப்போ அவசரம் இல்லை தானே. அதை பிறகு செய்ய சொல்லி போட்டு அதுக்குரிய அமௌண்ட்டுகள் இருக்குத்தானே. அதில் இப்போதைக்கு ஒன்றும் காசு இல்லை. அதெல்லாம் பிறகு 2 மாத தவணையில் கோழியெல்லாம் வளர்த்து வர வருமானத்து பிறகு கோழி எங்கே இருக்குது? கோழி யார்கிட்ட உங்கள்கிட்ட தான் கேட்டேன். ஏதாவது கோழி வளர்க்குறது ஹெல்ப் பண்ணி தர சொல்லி எங்கள்கிட்டயோ. வேற எனக்கு வீட்டு வேலையில பார்த்தா எல்லாம் புள்ளையாக்கட இங்க நண்டு வந்துடாது. அக்கா தந்தவா அண்டனா அவன் டிவி இருக்குது. அவைய டிவியோ போக மட்டும் பாவிக்கலாம். நாங்கள் அவைய வரும் மட்டும் போக மட்டும் 5ஆம் மாதம் வருவினா 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் வண்டி வருவாவாம். வரும் மட்டும் பாவிக்கலாம். அண்டி என்று அவள் அம்மாட தங்கச்சி வெளிநாட்டுலேருந்து வருவா. அம்மாட ஆண்டு வருது இல்லை. மற்றது கரண்ட் வந்தபடியானா தண்ணி மட்டும் அங்கேருந்து அக்கா கரண்ட் வந்துட்டு அதே லைட் எரியுது. அது தண்ணி மட்டும் அக்கா தருவா. நாங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டர் வாங்க மட்டும். உங்களுக்கு கிணறு இருக்குல்ல? இதுக்கு மோட்டர் ஒன்றும் இல்லை தண்ணி எடுக்கிறதுக்கு. இல்லை அடியாடி பைப்பா அது ஓடும். அக்காக்களுக்கு ஒரு மோட்டர் நாங்கள் கொடுத்துருவோம். ஏண்ணா பாப்பா மோட்டர் ஒன்று செட் பண்ணுவோமா? எங்கள்கிட்ட ஒன்று கிடக்குது. இப்போ எங்களோட வீட்டு வேலை முடியுது தானே. முடிய எங்கடைய ஒன்று தாரண்ணா அப்படின்னா உங்களுக்கு எங்களோட பழைய வீட்டின மோட்டார் புது வீட்டு பாவிக்கலாம். அது உயரத்துக்கு ஏற்றாது. அப்போ நான் உயரத்துக்கு எங்கடைய மாற்றினோன்னே உங்களுக்கு தரேன்னப்போ நீங்கள் அதை அடிங்க. என்ன சாடியாக கொஞ்சம் சத்தம் தான் கூட போடுற நேரம் மட்டும்தானேடா. மோட்டர் ரூம் ஒன்று கட்டி விட்டா சரி. அதே மோட்டர் ரூம் ஒன்று கட்டி போட்டு ஓட்டு ஒன்று ஆட்டிங்கன்னா சத்தம் வெளியில் கேளாதானே வடிச்சிருந்து அந்நியாக்கள் இந்த இடம் வேலையிறாங்க. ஏற்கனவே வேலை செய்கிறாங்க. அப்போ இப்போ என்ன ஃபுல்லாக பூச புரியல இல்லாட்டி இல்லை இது வந்து என்ன அவையல் ஒரு ஆக்கள் தங்களோட பேர் பேரங்கள் இது ஒன்றுமே சொல்ல வேணாண்டவியல். இந்த இந்த ஒரு மண் பறித்து விட்டேன். இதுக்கேற்ற மாதிரி சீமந்தும் கூலி காசும் தாங்க கொடுத்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த இடத்தோட முடியுதோ இல்லாட்டி மற்ற செய்யோ தெரியாது. இதுக்கும் 2 ரூமுக்கு அப்போ அந்த பேர் சொல்ல வேணாண்டாக்கள் என்னென்னு உங்கள்கிட்ட வந்தவை அது என்ன வழியில் வந்தவை உங்கள்கிட்ட வீடியோ பார்த்து என்ன இல்லை நான் கேட்குறேன். நான் நம்பர் இருந்தாக்கலாம் இல்லை வேறு லைன் இல்லை வேறு இங்கே உள்ளூர் ஆக்கள் வேறு லைன் வட்டி லைன் வட்டி லைன் வேறு ஊராக்களோ அங்கால சுண்டுக்குழி கேட்டு அங்கால அன்றைக்கு ஒரு நான் கேச்சன் அவையா சரி யார் குத்தினா அரிசியாக சரி அவனையும் காட்டினா தான் சரி. நான் நேரம் பாருங்க ஒரு நிமிஷமா 3:38 சாரி 4:38 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு இலங்கை நேரப்படி 3:38 பார்த்தா சரி. 6 காய்ச்சன்றதை பார்த்தா சரி. அது என்ன கோலாக இருக்கட்டும் மேன் ஒரு வாரம் சொல்லுங்க கோலாம் அக்கா ஒரு நிமிஷம் வாரம் பார்த்துன்னு வாரம் இதை அவன் சொன்ன மாதிரி இல்லை சம்னையில் கதைக்கு. ஹலோ சாப்பிட்டீங்களாண்ணே?
அரை தாத்தா தப்பிச்சிட்டியதா அதோட ஒட்டிக்கலாம். நான் வெட்டிக்கலாம் வெட்டுறேன் என்ன வந்து என்ன நித்துறியே இங்கே இப்போ அங்கே வந்த ஆக்கள் எங்கே தேக்க இதுக்கு வந்தாக்க வேலியில் இருந்தவையாம். அப்படி உங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. ஒரு அண்ணாரால் இடையில அது அம்மாரால் இல்லை அம்மா ஒரு ஆளும் ஒரு அண்ணி ஒரு ஆளும் அங்கே மற்றவள் சேச்சி ஏன் அவளை நீயே வந்த நான் புதுமாக தான் பார்த்து அங்கேருந்து வந்தேன் நித்திரையா இவங்க நித்திரையா தாங்க அந்த ஒளி போட்டு வந்தேன் நான். இது அப்போ உங்கள்கிட்ட பழைய ஹோலியிலங்க நிற்கிறேன் பண்ண 10 பேர். அது ஊர்கோழி இல்லை, இது ப்ராய்லர். இது ப்ரோயிலர் என்ன ரச்சிக்கோ வரைச்சி கோழி என்ன 40 நாளைக்கு இருக்கா. என்ன வருமானம் வருமண்ணா 40 நாளைக்கு இருக்கா 45 நாள் விற்றுருவேன். குஞ்சா வேண்டி விளக்கு ஒரு நாள் குஞ்சில் வாங்கி 45 நாளில் விற்கிறது. ரெண்டாக்கு சாப்பாடு என்ன மேஸ் எல்லாம் கட்டுப்படியாக இருமோ வரும், லாபம் வரும். அதான் ஒரு 50 அப்படி வளர்த்து வேற அது 200 கோழியாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் வளர்த்தமெண்டா. அதுக்கப்புறம் என்ன இது தொடர்ச்சியாக வளர்த்துட்டு பிறகு வேணுமெண்டா மாதத்தில் ஒரு 2 தரம். 40 நாள் கோழிக்கு 6 மாதம் வளர்த்தாப்புலே இல்லையண்ணா 6 மாதம் தொடர்ச்சியாக 200 40 நாளைக்கு விற்று அது சரி. இப்போ இதில் இந்த 100 போட்டுட்டு 15 நாளையில மற்றது 100 போட்டா அப்படியே மாறி மாறி ரன் பண்ணலாம். நீங்களும் ஏதோ உங்களோட முயற்சி ஏதோ ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்துட்டு இறங்கி போனேன். ஏண்டா ஏதோ கட்டம் ஏதோ நீங்கள் ஒன்று அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் தானே சின்ன சின்ன வேலையில் நடக்க என்ன சொல்லக்கூடாது. சொல்ல வந்தால் தான் உங்களுக்கு நான் சொன்னேன் தானே என்ன நான் 6 மாதத்துக்குள்ளே சகலதும் தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வருவேன். ஆனால் எல்லாத்தையும் என்னால் எல்லார்ட்டையும் மாற இல்லாதல்லோ. இதுக்கு வந்து கனடா அக்கா எனக்கு வந்து ஒரு 1,10,000 ஹாஸ் கோழிக்கூட்டுக்கு ஆரம்பித்து வச்சது அவள் தான். அப்போ இதுக்கு மிஞ்சி அவட்ட கேட்கல. அது குறிப்பிட்ட கணிசமான தொகை அவள் தந்துட்டா. அப்போ அவள் மேற்கொண்டு நான் சொன்னேன் இதுக்கு தந்த வயரிங் தந்தவா அது கிறிஸ்மஸுக்கு ஒருக்கா போட்டவா வயரிங்குக்கு என்ன ஒரு நாளைக்கு அதில் 120 அதுக்கு கிறிஸ்மஸ் நேரம் ஒரு 60 அப்பையும் போட்டுவா. அது சரி சொன்னேன் நான் கிறிஸ்மஸுக்கு வந்த காசுகள் வந்தேன். மற்ற அந்த ஆளும் நல்ல சப்போர்ட் ஆஸ்திரேலியா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவரும் காசுகள் அனுப்புவார். மற்ற உங்களோட கண்டாக்டில் இருக்கிறாங்க நீங்கள் அவையிட்ட ஒன்றும் செய்யலாம் கேட்கல தானே எல்லார்ட்டையும் எல்லாருமே அளவுக்கு மாத உதவி செய்கிற அக்காவும் அது 20,000 படி கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிய அது போல தந்துட்டா பப்பியக்கா. மற்றது மற்ற அக்காவும் வந்து 10,000 படி அவவும் வந்து 50,000 அப்படித்தானே சேர்த்து அனுப்பினவா 5 மாதத்துக்கு ஒரு 5 மாதத்துக்கு அவவும் தந்தா. அவன் 10,000 அனுப்புவாள். 5 மாத காசு 5 மாத காசு முடிஞ்சு அடுத்த 5 மாதம் ஜனவரிக்கு அனுப்பிட்டான். 50,000 அப்படியே அது ஒரு இதுக்கு அது முதலே அந்த காசு வந்தது எனக்கு. கொஞ்சம் வாங்க அங்கால போவோம் வெயிலாக கிடக்கு பாருங்க. அப்போ இது வந்து இப்போ யார் அளவு திட்டம் எல்லாம் போட்டு இப்போ வீடு பெரிய காணியாக கிடைச்சது ஒரு சரியான முறையில் பயன்படுத்துறீங்க இல்லைங்களா? ஆமாண்ணா. சீட்டு இது எல்லாம் என்ன விலை கூட முதல்ல எடுத்தாச்சோ சமையலாட்டி? இல்லை இப்போ தான் எடுத்து நேற்று எடுத்தீங்க. எவ்வளோ ஓட்டம் சீட்டு? அது தெரியும். அதெல்லாம் அவற்றை பொறுப்பு சொன்னேன் என்ன ஃபுல்லாக எனக்கு செய்கிற கொண்டு 20 கேட்டவியல் சாமான் எழுதலுக்கு மட்டும் கூலிக்கு மட்டும் 2 பேருக்கு 7,000 படி 14,000 கொடுத்தா சரி. பாரு இப்போ அந்த வேலை செய்கிறாங்கலாம் உங்களுக்கு செஞ்சேரியணுமா? அந்த அண்ணா அவண்ட பொறுப்பு தான் ஃபுல்லாக. இப்போ நாங்கள் கட்டினதோட விட்ரோ பண்ணியாச்சு. இனி இது அடித்தாலும் சரி பெயிண்ட் அடித்தாலும் சரி நெட் ஒட்டினாலும் சரி கோழிக்கூட்டை அதான் எல்லாம் வெட்ட வேலை தான். கோழியை மட்டும் நீங்கள் இவ்வளோ விட்டா சரி தானே மேட்ச் வண்டி போடுவோம். அப்போ இது எப்போ பூச்சி வேலை நாளைக்கு நாளைக்கு மாதிரி 2 நாள் இருக்கு நினைக்கிறேன். இந்த மண் அப்போ அந்த பூச்சிக்காரட்ட கூலி எல்லாம் என்ன அந்த சொன்னாங்க அவையில பூச்சி செய்யணும். அப்போ அவே பூச்சி அதுக்கும் மற்ற 2 ரூமுக்கு இது போட்டு தரேன்னு சொன்னவியல் நிலம் மட்டம் இழுத்து மாம்பழம் போட்டு தரேன். யாரு அந்த இந்த பூச்சி பூசுறாங்க அந்த வழியில் சொல்ல வேணாம். நான் வீடியோ கட் பண்ண அப்புறம் யாருன்னு சொல்கிறேன். நான் தங்கடை சொல்ல வேணாம்னு சொன்னவியல். ஏன்டா தங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்டா ஒரு சின்ன குழு சொன்னாலும் அது தாங்கள்ண்டு சொல்லி கன்ஃபார்மாக தெரிய வந்துடும். இல்லை மற்றது என்ன சொல்கிறது இப்போ வீடியோவில் சொல்ல வேணாம்னு சொல்கிறது அது அப்புறம் நிப்பாட்டினா அப்புறம் எனக்கும் தெரியதில்லை. எனக்கு தெரிஞ்ச வியூஸும் வேணாம் எனக்கும் உண்மையாக தெரியும். நான் திருப்பி நேற்று கேட்டேன். நான் நேற்று சொன்னேன் நான் கிருஷ்ணா நான் எடுத்தேன் நண்டை எப்படி அது வேறு சொல்கிறேன். அக்கா உதவி செய்கிறது வந்து நாங்கள் இதுக்காக செய்யலை எங்களுக்கு வந்து அவைகளுக்கு செய்யணும்னு தோணிச்சு அதால் செய்கிறோம். வந்து பார்த்தவையில் இன்னும் குறவையில் இருக்கண்டிட்டு 2 ரூமும் ஃபுல் இது மட்டும் ஃபுல் இதில் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் செய்தாலும் மிச்சத்தை உங்களோட இதில் செய்யுங்க உங்களோட முயற்சி மூலமாக. உங்களுக்கும் ஒரு ஸ்டார் ஒன்று இருக்குத்தானே ஏதோ ஒரு வகையில் உங்களோட வீட்டு வேலையில் இயங்கி கொண்டு போகுதுன்ற சந்தோஷம். அதாவது
1000 பேர் 1000 காய்ச்சாலும் இப்போ உங்களை கண்டதே அதிர்ஷ்டம் தானே வேணும். ஏன் இப்போ அவையண்டே பார்த்தீங்களா ஆக்சுவலி பிள்ளைகள்ட்ட 50 லட்சம் கேட்டு இப்போ 68 லட்சம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைங்க அவை வீட்டை வரைக்குள்ளே பார்த்துருக்கணும் எனக்கு கடவுளே வந்து அழுகை என்றால் இப்போ காலமே நான் சிரிச்சு விட்டால் வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். என்னண்ணா ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்கண்ணா இப்போ பார்த்தாலுண்டு. நான் சொன்னேன் என்னத்து தங்கச்சி போடுறது, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரிதான், எந்த வேலை முடிஞ்சு தானே. 50 லட்சம் கேட்ட இடத்த 68 மில்ல கூட தான் போச்சுன்னா யோசிச்சுப்பாங்க. என்ன 10 நாளும் இல்லை. எங்களோட சனங்களுக்கு தெரியும் தானே நேரம் யாருக்கு என்னென்ன இப்போ செய்ய வேணுமெண்டு. உயிரை காப்பாற்றுறல 2 உயிர் இல்லை அதில் ரிஸ்க் எடுக்குது. அது ஆனால் என்ன ஒரு கவலைன்னா அந்த உள்ளுக்கு போன டைமில் ஒரு தடவை ஒன்றும் கதைக்கல. அதான் கவலை. ஏன் கதை கேட்கல. சில பேர் வீடியோவில் வந்து இதில் கதை கேட்கல, பிகைடியில் கதை கதைச்சவங்களெல்லாம் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. பேர் கதைப்பினம். ஆனால் உண்டு அந்த டைமில் எங்களை அந்த பெருமளவில் அந்த எதிர்ப்புகள் செஞ்ச ஆக்களில் பல பேர் நாங்கள் அவைகளுக்கு பல சம்பவங்கள் நடக்கிறத கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்களும் ஆசைப்படையில அப்படி ஒன்று நடக்கணும்னு. மற்ற நாங்கள் ஒன்றும் செய்யவும் இல்லை. எங்களை கேட்டால் கூட நாங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணான்னு தான் சொல்லுவோம் யாருக்குமே. ஆனால் அவைகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ கிட்டடியில் கூட உண்டு அறிஞ்சேன். நான் ஏதோ ஒரு சம்பவம் உண்டு அறிஞ்சேன். அந்த மாதிரிக்கே கடவுள்கிட்ட தீட் பண்ண ஒன்று நடக்கும் தானே. அந்த கிணத்துக்கு விழுந்த சம்பவம் அறிஞ்சிங்களா? பார்த்து நான் இல்லை ஃபுல் அப்டேட்டடாக இருக்கிறீங்களா? உதவியில் என்ன வேலை ஃபோன் வந்தது முன்னேலேயே ஃபோன் வந்துட்டு வந்து யூஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் இருக்குன்னு தெரிஞ்சதே நீங்கள் ஃபோன் தந்த பிறகு தான். அப்போ இப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட வீடியோ இப்போ வருமானு பார்த்துட்டு 1 மணி என்றாலும் சரி 12 மணி என்றாலும் பார்த்துட்டு தான் நிறுத்துருவோம். அது வழக்கமாக பழகிட்டு சில நேரம் ஃபோனில் காசில் இந்த டியூஷன் இல்லை அதில் நிற்கினேன். எத்தனை வண்டி போய் பார்த்தா அவன் போடுவான் டியூஷனுங்களுக்கு அனுப்புகிறேன். நான் போகாமல் அனுப்புகிறேன். மற்றது என்ன சொல்கிறது, சரி இப்போ என்ன இப்போ நாங்கள் வந்த இடத்துல இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் மற்றவங்க சப்போர்ட் பண்ணக்குள்ளே மற்றது இப்போ நான் என் மூலமாக வர எதுவுமே நான் ஒரு கால் வெளிப்படுத்த தானே கவர்மெண்ட். நாங்கள் ஒரு ரேட் ஒன்றும் கேட்க போகிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. இனி உங்களை பிடிச்சி செய்கிறாக்கள் மூலமாக வரதானே. அன்றைக்குமே உண்மையாக சொல்லுவோம். கணிசாக்கா என்னைய கால் பண்ணி சொன்னுவேன், அப்படி தந்த ஒரு முயற்சிக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக கொஞ்சம் காசு மாறி தந்தாலும் கடனாக ஏனென்றான்னா நான் உண்மையிலேயே இன்றைக்கும் தெரியும். இன்றைக்கும் பேங்குக்கும் போய் தான் வந்தேன். நான் எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தாலும் பேங்க்லேயே அது போய் கேட்டுட்டு தான் வந்தேன். பேங்கில் சொன்னவே தாங்க வந்து பார்க்குறோம் இந்த கிழமை முடிகிறதுல பார்த்துட்டு 2 பேர் நீங்கள் கரண்ட் சேராம் சைன் வச்சா பிஓசி பேங்க் மற்ற இன்னும் உண்டு. ஆனால் நான் இன்னொன்று சொல்லுவேன், சரி பேங்க் லோன் கூட கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அந்த வட்டியல் அதில் அப்படி கேட்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் என்னென்னா எனக்கு கை மாத்தாண்டாலும் சரி என்னட்ட 1 லட்சம் கேட்டீங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு கடன் வேண்டாம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் கடன் வேண்டாம் உங்களுக்கு அந்த 1 லட்சம் ஏதோ ஒரு வழியில் நான் தந்தா சரின்னு சொன்னான் தானே. அதே மாதிரிக்கு நாங்கள் செய்வோம் சரிதானே. அதை ஏன் நான் அந்த வட்டியல் கடன்கள் வேணான்னு சொன்ன காரணம் என்னென்னா கடன் ஒன்று இல்லாமல் நீங்கள் வாழணும். வேணுமென்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், நீங்கள் லோன் எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் கேரண்டருக்கு வேணும் நான் சைன் பண்ணுறேன். ஆனால் அதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுறேன்னு இல்லையா. அது வந்து கிணக்கு வராதுண்ணா. மாதம் ஒரு 4000 5000 10,000 ரூபாக்குள்ள மாதத்துக்கு அண்ணா கோழி வளர்க்க போகிறீங்கன்னா அது காசு இல்லை தானே. அது ஒரு கோழியிலேயே மாதம் எனக்கு ஒரு 40-50 வரத்தானே போகுது அப்படி வருமானம். நான் சும்மாவா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு செய்கிறேன்னு எனக்கு வருமானம் உண்மையானா இன்னும் ஒரு 2 வருஷமா 5 வருஷமா என்னால் உழைக்கக்கூடிய காலத்தில் உழைச்சு எனக்குன்னு ஒரு சமயம் இப்போ 1 ரூபாயுமே என்கிட்ட இல்லை. ஏய் மற்றது இப்போ நீ வர முன்னவங்க அம்மா என்ன சொன்னாண்டேயுமே இந்த கோழி கூட பெருசா போட்டது காரணமே என்ன கொஞ்ச காலத்துக்கு எல்லாருக்கும் சொல்லி தான் செய்விச்சு. நான் வீடையும் என்ன அடியில கான்கிரீட்ல நீட் வடி பார்த்து தான் போட்டேன். ஏனெண்டா ஒரு நேரம் இதே நான் ஒரு கொத்தி பூசி போட்டு இதுல ஒரு சின்ன சமைக்கிறத வச்சாலும் நான் ஒரு வீடாக எனக்கு இருப்பேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அவள் மூத்தவள் உங்கள் அவ்வளோ ஆபாசம் உண்டு. அவளோ ஐயோ அவள் தான் முதலாக அடிச்சு கிடப்பாளாம். ஏன் அப்படி சொன்ன நீ நம்புறியா? அப்படி டேய் காட்டுமா ஏன் போடுவேன் தானே பேரன். ஏன் அவள் சொல்லுவா அடியப்பா நீங்கள் செய்கிறது உண்மையா. இந்த காலம் பிள்ளைகள் ஒன்றே நம்பலாம். ஏன்னா பக்கத்தில் நின்றாலும் உண்மைக்காக தான். எலி வலையானாலும் தனி வலை வேணுமெண்டு சச்சமியன் இப்போ அது சச்சம் திருஷ்டியாவுக்கு வீடு கொடுத்துட்டா திரங்கினி திலத்தினாலும் திருஷ்டியாக வந்துருக்கலாம். இல்லாட்டி திரங்கினி திருஷ்டி அதில் தான் திரங்கினி வந்து ஏதோ ஒன்றுக்கு ஒரு வீடாக சூஸ் பண்ணலாம். பின்னாடி கோழி கூட்டே ஒரு சீதனமாக தான் செய்தியா பின்னாடிக்கு ஏதோ உண்டாங்க. சரி அப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ
அக்கா கேட்டுவா அப்போ 1 lakh என்னத்துக்குன்னு சொன்னால் அவள் அந்த தண்டை முயற்சிக்கு ஒரு கடனா என்ன சொல்ல உதவியாக வந்து மற்ற கோழிகள் மேசுலாம் இப்போ விலையும் அப்போ என்னென்றால் இப்போ அக்கா வந்து கேட்டது அவாட பிரச்சனை ஆனால் என் சார்பாக அவங்களுக்கு தெரியும் கடனன்று நான் வாழ்க்கையில் யார்ட்டையும் வாங்கினதில்லை அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறது எங்களோட சம்மந்தப்பட்ட ஆக்கள் நீங்களுமே அப்படி இருக்கணும்னா நான் விரும்புவேன் அப்போ நான் சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அதை செட் பண்ணுவோண்டு அந்த வகையில் நேற்று எதுவுமே 2 இல்லை முன்னாளா முன்னாள் லண்டனில் எந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் 50,000 கொண்டு அனுப்பியிருந்தவர் அது நான் முதலே பால் காய்ச்சி வரைக்கும் சொன்னீங்க பால் காய்ச்சி வரைக்கும் சொன்ன விஷயம் அவர் வந்து லண்டனுக்கு இன்னும் போகையிலையாம் சரியா போகையிலையாம் எங்கேயோ ஒரு நாட்டில் வேறு எங்கேயோ ஒரு நாட்டில் நிற்கிறான்னு சொல்லி எனக்கு நேற்று கால் பண்ணி சொன்னவர் அப்போ சொன்னால் அவையில் சொல்ல சொல்லினமோ இல்லையோக்கா இப்போ என்னென்றால் நான் உங்களுக்கு அதை உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து காசு உங்களுக்கு தான் வந்தது இருந்தாலும் இந்த எங்கள் சார்பான ஒரு இது சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அப்போ அண்ணாண்ட பேர் ஒன்றும் அவர் சொல்ல விரும்பலை இங்கே கடைசி நம்பர் வந்து வாட்ஸ்அப் 394 நீங்கள் வேணுமெண்டா பாருங்க நாள் இவர் தான் நாள் இந்தா பார்க்க சட்டத்தரணி மேலே கிடக்க நான் கையில் கோட்ஸ் வச்சுக்க பார்த்தேன் பின்னால் ஒரு பழைய கட்டத்துக்கு முன்னே நிற்கிறார் மற்றது நீங்கள் அந்த கேட்ட விஷயங்கள் கூட பார்ப்போம் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் செய்வோம் தான் நான் முதலே சொன்ன மாதிரி நான் அலுவல் எல்லாம் செஞ்சு முடித்தாலும் உங்களுக்கு காலம் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்பப்போ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஆதரவுகளை அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இருந்து ஆறுதாண்டாலும் கதைச்சிட்டாலும் போக மாட்டோம் அது உண்மை அது எப்பயுமே நடக்கும் அதே நேரம் வீடெல்லாம் நீங்கள் பூசி உள்ளுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சுருக்கிறீங்க உண்மையாக சந்தோஷமாக தான் செஞ்ச வெள்ளை இவையானே வியல் மேடம் போதா அதுக்கு இப்போ இந்த கூலி காசுலாம் காணாட்டிலாம் நேற்று சவைக்குன்னு சொன்னேன் நான் எனக்கு நேற்று ஒரு 50,000 வந்தது நான் காணாட்டி அதை இன்னும் மாறிச்சாரி செய்கிறேன் எல்லாமே ஒருத்தர்கிட்ட வாங்கக்கூடாது தானே அவை செய்கிறேன்னு சொன்னவே அப்புறம் நீங்கள் எனக்கு நேற்று சொன்னேன் எனக்கு தான் என் ஓட்டவே என்னென்றாலும் சரியோ புளியோ எடுத்த வீட்டுக்கு டக்குன்னு கதைச்சி விட்டுருவேன் அப்படின்னா சொன்னேன் ஒரு நாளும் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த கோழிக்கு விடு கூடியன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகுதான் கூப்பிடணும்னு நினைச்சேன் நான் நேற்று காசு வந்ததால பட் நான் உண்மையாக காசு வந்ததுக்காண்டி இந்த வேற ஒன்று நிற்கல நேற்று நான் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூட நீங்களும் நான் தான் சொன்னேன் வாங்கன்னு சொன்னோடய தான் நான் வந்தேன் இல்லாட்டி இன்றைக்கு உண்மையாக நிற்க வேண்டிய எல்லாமே வீட்டை அந்த மேசி லைன் வயர் இழுக்கிறாங்களோ நிற்கணும் நின்றது அப்போ பிறகு பக்கத்தானே வந்துட்டு போக மாதிரி கனாலம் தானே ஆக்களையும் பார்த்து உங்களுக்கு எங்களை பார்க்க விருப்பமே இல்லை இது நீ இப்படியா சொல்லி கொண்டியப்பா இதை நான் உன்னிட்ட எதிர்பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இல்லை கதை வருது இல்லையா என்ன சாப்பிடுது மிரக்கறியை தான் கதைக்கிறாள் சோயா மீன் பண்ணி வைக்கும் உங்களுக்கு என்ன அங்கேயே சமைச்ச நீங்கள் அப்போ இங்கே நீங்கள் உங்களை இது எல்லாமே தரும் ஒரு பாத்ரூம் கட்டி இருக்கிறவே அதுக்குள்ளே வச்சுருக்குறோம் மற்றது நேற்று ஒரு ஆள் காய்ச்சவர் கூட இந்த உள் பாத்ரூமுக்குள்ளே ஒரு ஹொமட்டோண்டா வைக்கி செட் பண்ணி கொடுப்போமோன்ற மாதிரி என்ன கேட்டவர் வைக்கலாம் எல்லாரும் பேசினவை எல்லாம் நைட் நேரம் வெளியில் வரக்கூடாதுன்ட்டு அவருக்கு வாங்க அந்த பாத்ரூமுக்கு இட வசதியை பார்க்க இருக்குதுண்ணா உள்ள சாமான் இருக்குது இதால போகல இது பிளாக் தானே இது சின்ன இருக்குது அதுதான் பெருசு பாத்ரூம் இது என்ன ஒரு கோடு அடிச்சு விட்டுக்கிறாக்கோ இது புட்டி வச்சு திருப்பி அடிச்சிருக்கு புட்டி வச்சு புட்டி வச்சு தானே எல்லாம் அழுத்தம் இல்லாமல் வந்துட்டுது இது புட்டி வச்சிருக்கேன் பார்ப்போம் இது பெரிய இட வசதி கிடையாது தானே என்ன ஆமாம் அப்போ இந்த இதுக்குள்ளே ஒரு ஹொமட்டோண்டு வச்சா ஷவரோட சேர்த்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகி கொண்டு இதை கேட்டு போட்டு சனன் ஜோசிக்க போய் ஓட பாவி நீ எங்கே தலை திடீர் அவைக்கு ஹொமட்டோ வச்சு கொடுக்குறேக்கண்டு இது நான் சொன்னது இல்லையாப்பா ஒரு மனுஷன் அந்தாலும் தானாக வந்து சொல்லேக்குல்ல நான் அதை செய்ய விரும்புகிறேன் நான் செய்யத்தானே வேணும் அதே நேரம் நான் அடிக்கடி சொல்கிறது தேவைக்கு அதிகமாக ஒரு ஆள் போகிறத நான் விடவும் மாட்டேன் இது வந்து அவர் நான் சொல்லையும் அவர் தான் செய்யணும்னு சொல்லி சொன்னால் என்ன சரி இந்த மேலுக்கு இதுதான் புட்டி இது பூசா கொடுத்துருக்கோம் இது இல்லை இது பூசின சிவர் தானே இல்லை சிவர் பூ இது உள்ள இது பூசை இல்லை ஃப்ளாட் ஃப்ளாட்டே விடுங்க இது பூசின சிவர் தான் இதுக்கு புட்டி அடிக்கிறேக்கா இதுக்கு இல்லைன்னா அந்த இடக்கிட பேருங்க அந்த வெள்ளையா இருக்கு இதுதான் புட்டி இது புட்டி இது புட்டி இல்லை இது ஒரு புட்டி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கோட் அடிச்சுக்கிட முடிஞ்சதோ வேலை இல்லை இல்லை இன்னொரு கோட் இன்னொரு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் கோடு யார் அடிக்கிறேன் போல அதுதான்
தம்பி இது ஒரு கோட் தான் ஏற்றிருக்கிறீங்க என்ன? ஓ ஓகே ஓகே. புட்டி டச் அப் அந்த ஆக மோசமான இடங்கள்ல மட்டும்தான் டச் அப் இல்லை செஞ்சிருக்கு. அதுதான் ரெண்டு சிஜி ஃபுல்லாக புட்டி வைப்பாண்ணா விட்டு கூட சில அந்த ஜாயிண்ட்டுகள் பூச்சி ஜாயிண்ட் அதுகளுக்கு தான் மட்டும். அதான் ஜாயிண்ட் சில பிடிபடாத இடங்களுக்கு தான் புட்டி வைக்கணுமோ? இந்த இருக்கு இது இதுதான் புட்டி வைக்க. இந்த 2 ரூம் தானேன்னா செய்தாரண்ட இது மாவுளோ இது அது மட்டும் செய்தோம். இது 2 இழுத்து தர மாட்டினோம். அதனால அதனால் தேவையே இல்லை. இது இப்போ நிலம் இழுத்து கிடக்கு. இழுத்து விட்டேலோ மாவுல கிடக்கு இழுத்து கிடக்கு. ஓ எந்த மாவுல 2 கிராண்டு வைங்க மாவு? அது எனக்கு தெரியாது. 2 கிராண்டு வைங்க மாவுள் வைக்க வேணுமே. இது எத்தனை ரூம்? இது 12க்கு 11. 12 எத்தனை சொல்லலாம்? 12 11 ஏண்டா அப்படி மரியாதை 12 டே 10 தர 10 100டா. மாவுள் கணக்கு என்னென்று பார்க்குறது? மாவுள் கணக்கு என்னென்று பார்க்குறேன்டா. இப்போ உங்களுக்கு நீளம் தர அகலத்தை பெருக்கி போட்டு இப்போ எத்தனை சதுர அடி வருதோ அதை வந்து நீங்கள் 2 தர 2 சொன்னால் 4ஆல் பிரிக்கும் நினைக்கிறேன். 4ஆல் பிரித்து ஆயிரம் சொந்தீங்க அப்படி வரும் நினைக்கிறேன் மாவுள் கணக்கு. இதுக்கெல்லாம் மணிவண்ணன் என்ன செய்து மணிவண்ணன் என்ன இதை மிஷின் கொண்டு வந்து பொருளா இந்த 12 தர 11 நான் கேட்டு நான் 11 தர 12 11 தர 12 12 தர 11 கொண்டு கொண்டுதான் 132 131 131 போல வேற அப்படியே 132 ஆயிரம். ஏனண்டா 11 12 12 144 அதுதான் நீங்க இப்போ 109 விலாசம் உன்ன நான் ஜோக் அடிக்க கூப்பிடவே இல்லையடா. வழியில் இப்போ பக்கே அடக்கு. இப்போ எல்லா அறைக்கும் அப்போ வெள்ளை ஏற்றுறீங்க. வெள்ளை ஏற்றி அப்போ இந்த 2 அறைக்கும் மாவுள்ள இருக்குது என்ன? அப்போ அப்புறம் என்ன அப்போ இந்த வலிக்கும் ஒரு வெள்ளையை அடிப்பீங்க. மிச்சம் இருந்தால் தான் செய்வேன் நினைக்கிறேன். இல்லாட்டி இல்லை இப்படி சொல்லி எல்லாம் வந்துட்டு தானே. இல்லைண்ணா அது என்னண்டா இதுக்குள்ள வந்துட்டு நினைந்து நாங்கள் ஐட்டா போல எனக்கு முட்டு மாதிரி எல்லாம் இழுத்து சீமந்து வைக்கல திறங்கினி நான் எல்லாம் திறங்கினிக்கும் பேரதும் திருஷ்டியாகும் காய்ச்சல். அக்கா பார்த்தவ அதுக்கப்புறம் அக்கா சொல்லுவாங்க நில்லுங்கன்னு சொல்லி போட்டு கேமராவிலே அங்கே விளங்கும் தானே அக்காவுக்கு பார்த்துட்டு தான் அக்கா சொன்னோம் பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கேயே கொஞ்ச நாளைக்கு நைட் வந்து படுங்க உண்டு. உண்மையாக நான் கேட்குறேன் அக்கா நல்ல வாகட்டும். இப்போ உங்களுக்கு வந்து கிணறு இருக்கு தண்ணி வந்து இப்போ அங்கேருந்து வருது. உங்களுக்கு இப்போ கரண்ட் உங்களுக்கு வந்துட்டு சரி தானே. அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு மோட்டர் ஒன்று போட்டால் சரி. மோட்டர் போட்டுறண்டேக்குள்ள அதில் நீ பைப்பு உள்ளுக்குறக்கி ஃபுட் பேரை போட்டுவிட்டு உங்களுக்கு தொட்டிக்கு தண்ணி எடுத்தா சரி தானே. அவ்வளோ தானே உங்களுக்கு குளிக்கிற தண்ணி தானே. ஓகே அப்படின்னா எங்களோட மோட்டரை நான் தரேன் உங்களுக்கு. நீங்கள் சொல்ல பல மோட்டர் வேண்டி அப்படியே விட சொல்லுங்க பிரச்சனை இல்லை. என்னடா அதுக்கு இப்போ 55,000 போதா இப்போ கூட வர நினைக்கிறேன் மோட்ரு 50 கேட்டு தான் இருக்கல. இப்போ விசாரிச்சு தான் வச்சேன் நான். அது இந்த என்னடா இங்கே 78 தவத்தின் தான் கேட்டேன். மணியத்தின் தவத்தின் என்னடா இங்கே ஆல்பம் இல்லைன்னா அப்போ அதுக்கு ஒரு நேரம் இது எங்கட எங்கட மேல் அந்த மேல் டொப்புக்கே ஸ்லோவாக வருதா இல்லையோ. அப்போ ஆனால் கொஞ்சம் சத்தம் தான் கூட. நான் அதுக்கே தான் மினிக்கி கொண்டு வரேன் உங்களுக்கு தயக்கப்படியாக கொண்டு தான் வேணும். நல்ல மோட்ரு பேய் அடிக்கும் தண்ணி சும்மா அதுவும் தொட்டி சத்தம் கேட்டாலும் என்னன்னால தண்ணி வந்தா சரி. எங்கட அந்த மோட்ரு என்ன எப்படி கிடந்த மோட்ரு அன்றைக்கு என்ன என்ற காசு தான் கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி போட்டாங்க கிடக்கு. சின்ன ஒரு சத்தம் தான் திருத்தி தான் வச்சுக்கோங்க பழைய சாமான்களை. உங்களுக்கு ஓகேன்னா நான் தரேன் இல்லையண்டா நீங்கள் வேண்டும் நாங்கள் அதை கலட்டி வச்சு அப்புறம் வேறு இல்லாத கொடுக்கலாம். ஏன்னா உனக்கு என்ன ஓகே 12 11 சொல்லி பதில் நீ என்ன சொன்ன நீ
அது இப்போ நாங்கள்லாம் சொன்ன அப்புறம் இல்லை இதுக்கு இந்த முதலுக்கும் தூண்கல்ல போடுதா ஆடுது என்ன தூண் பட்டி ஓடும். சரி அது அப்புறம் ஒரு நேரம் பார்த்து போடுங்க. அப்போ சந்தோஷம். இப்போ நீங்கள் வர சொன்னதில் ஸ்பெஷல் ரீசன் இருக்கா இல்லை சும்மா வர சொன்னீங்களா? நான் எதிர்பார்த்தேன்னா இன்றைக்கு கோழிக்கூடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு வந்து. அதைத்தான் இன்றைக்கு வேற இல்லை, ஆக்கள் வேலைக்கு வேற இல்லை. ஆனால் இப்போ இந்த 2 அரைக்கும் மாவில் பறிச்சு கதவையும் பூட்டி விட்டீங்கன்னா சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அது அப்புறம் நீங்கள் நீட்டாக இருக்கலாம் தான் கடிக்கடி. ஆமாம், அது கோல் பிரச்சனை இல்லை. அது தண்ணியை ஒவ்வொரு நாளும் தண்ணியை ஊற்றி விட்டா கோளுக்கு அடிக்கடி ஒவ்வொரு நாளும் தண்ணியை ஊற்றி விட்டா கிச்சன் ஒன்று தான் பார்ப்பேன். சில நேரம் கிச்சனை மேலே இழுத்து விடுவோம். கோளுக்கு தண்ணி ஓகே ஊட்டையில் அதண்ணா ஊட்டுனா முழு டஸ்ட் இழுக்க இல்லையல்லோ தண்ணி தான் அடிக்கணும் ஃபுல்லாக ஒரு நாள். நான் உங்களை கொண்டு சொல்லட்டும், இந்த கொங்கிரீட்டால் வர பக்கையோ இல்லாட்டி டஸ்ட்டோ உங்களை கவலைப்படுத்துகிற நேரத்தில் ஒரு 2 வருஷம் முன்னுக்கு போய் அந்த டைமில் நீங்கள் இருந்த நினச்சிங்களா இது என்ன கஷ்டம் வந்து ஒரு காலம் பூட்டி போட்டு படுக்கையெல்லாம் போச்சு. எனக்கு வீசிங் வந்து பம் இல்லாமல் ஆவி எல்லாம் பிடிச்சேன்னா மாறையில் எனக்கு அது சொன்னது அப்போ கூட்டம் படுங்க. எனக்கு இப்போ என்னென்னு சொன்னால் சீம் வந்து எல்லாருக்கும் இது தண்ணியில் அது தந்தி விட்டுச்சுன்னா ஃபேன் கூட இல்லை. அப்புறம் என்ன அவ்வளோ அந்த படம் முடிச்சு. சரி அப்போ நாங்கள் விளக்கிடுவோம் என்ன ஸ்பெஷல் ஒன்றும் வேறு இல்லை கோழிக்கூட முடிஞ்சுன்னு ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம் ஏதாவது சின்னனா உண்மையாக அப்புறம் என்னையே பிடிச்சி அப்புறம் யாரும் பொழுது கூட அப்போ நான் தேடி வந்தேன். அப்படி இல்லை, அக்கா வந்து தண்ட ஒரு முயற்சியை வந்து என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் முடிச்சுட்டு எல்லாம் போனாலும் கொண்டாலும் தண்ட முயற்சியில் தான் வந்துட்டு இயங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்றதையும், அதை விட அக்காவில் அன்பு கொண்ட உள்ளவங்க அவாவுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறாங்கன்றதையும் காட்டுறக்காண்டி தான் கூப்பிட்டவா. உண்மையிலே சந்தோஷம். இந்த முன்பக்கம் பூசி இது அன்றைக்கே பூசிட்டீங்க, இதெல்லாம் பூசி உள்ளுக்கு வெள்ளை அடிச்சுக்கு இன்னும் நீங்கள் ஒரு 2 3 நாள் கழிச்சு கூப்பிட்டுருந்தா இன்னும் சட்டப்படி இருந்திருக்கும் பார்க்கக்குள்ள. மாவில் இப்போ வைக்க போகிறாங்க அது தெரியாது. அதுவும் பாதிச்சு விட அந்த ஆனால் நீங்கள் வெண்டைக்கு வந்த மாதிரிக்கு நீங்களும் இல்லாமல் மாவில் கண்டதா அப்படி ஓடி பண்ணாங்க. இது என்னடா அப்போ எனக்கு இங்கே. ஸோ அந்த மாதிரிக்கு சந்தோஷம். நாங்கள் ஒன்றை கொஞ்சம் போய் கதை இந்த நிலம் விழுக்கிற கண்டி காட்டி வச்சேன். சரி அப்போ போயிட்டு வரோம். கதை வெட்டணும் கீழால் மாவு போட்டுட்டு வெட்டித்தான் வெட்டணும். மற்றது அந்த அவருக்கு யார் எங்கட லோயர் அன்னைக்கு ஒரு நன்றியை சொல்ல போய் லண்டன் அன்னைக்கு. ஓ சரி நன்றியோ. அந்த அண்ணாட காசு தக்க சமயத்தில் எனக்கு பயன்பட்டு இருக்குது. அதுக்கு அந்த அண்ணாக்கு நன்றி. நீ ஏன் சொல்ல போறீங்க? காசு அனுப்பினதுக்கு நன்றி. காசு அனுப்பின இல்லைங்க, இது வரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது உதவி செய்கிறவை அனைவருக்குமே மனசார நன்றி. இல்லை எங்களுக்கு நன்றி மட்டும்தான் நமக்கு சொல்லி. அன்றைக்கு ஒரு அம்மா ஒன்று அடிச்சு, ஒரு அம்மா லண்டனில் இருக்கிற அம்மா ஒரு ஆடிச்சு. அவள் என்னென்றால் உங்களை பார்க்காத நல்ல இருக்கலாங்களா கன்றா. இது என்ன புது கதையா? இப்போ வளமையாக சேனம் அடிச்சு சொல்கிறது இப்போ எங்களை பார்க்காம இருக்கிறான். அவள் அடிச்சு உங்களை பார்க்காம இருக்கிறான். உண்மை சுற்றி கேளுங்க அவனை என்ன சொல்லுவான். இல்லை சரி அது சரி இல்லை, அதுலேயும் ஸ்பெஷலாக வேறு சொன்னதோ இல்லையோ. உங்களையும் உங்களையிலையும் தனிப்பட்ட பாசமுள்ள டீமும் கொஞ்சம் இருக்குது, இல்லையன்று இல்லை. பிள்ளைகளில் நேசிக்கிறார்கள் நிறைய இருக்கணும். அப்போ உங்களை நேசிக்கிறாங்க குறைவன்றீங்க அப்படின்னு இல்லை. தெரியுது பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தானே, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதான் எல்லாருக்கும் கை மாற்ற அவைய நல்ல ஒரு நிலைக்கு வந்து காட்டணும். அதுதான் அவைக்கு செய்யணும். நீங்கள் உங்களோட முயற்சியில் ஈடுபடணும். மற்ற என்னன்னு சொன்னால் ஆக சிக்கலான டைமில் நாங்கள் வரைக்குள்ளே கலந்து ஆலோசிச்சு பிரச்சனை அந்த டைமில் நாங்களும் கை கொடுப்போம். மற்ற இந்த சைன் வைக்கிற சும்மா வீடியோ காணிச்சுன்னா அப்புறம் நாளை ஃபோன் பண்ணுறேன். இதுதான் சும்மா வைக்கிறேன் நான் வச்சு விட பிரச்சனை. நீங்கள் ஒழுங்கு அதை பே பண்ணிங்கண்டா. ஆனால் எந்த சைன் எடுப்பாங்களோ இல்லையா அதிக கேளுங்கோ எடுப்பாங்கண்டா வச்சு விட்றேன்டா. துணைக்கு போனால் போனே போகக்கூடாது. இது பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் தானே. சரியே அப்போ நான் கிளம்புறோம். சரியே என்னென்னா கோழிகள் என்ன கொஞ்சம் வெளியாக இருக்குது. குஞ்சு தான் வேணும். அதான் 480 450 ரூபா இப்போ ஒரு நாள் குஞ்சு. அது இனி அதுக்கு 7 மூட்டை மேஷ் வேணும். 7 மூட்டை 7 மூட்டை. முதல் கணக்கு பார்த்தேன் 100க்கு 1,30,000 முதலே சொன்னேன். முதல் சொன்னேன். இப்போ மேஸ் கோழி குஞ்செல்லாம் விலை கூடிட்டுது. இப்போ விலை முடியுதுன்ட்டு தெரியா. ஆக்களையே ஓடரும் எடுத்து வச்சிருக்கிறேன் கோழி கொடுக்குறதுக்கு. ஒரு நாள் குஞ்சு எவ்வளோ? 400 முதல் கேட்க 400. இப்போ 480. இப்போ 430. நீங்கள் குஞ்சா வேண்டுங்க அப்படிதான். 2 தர மாட்டாங்க. 2 ஒரு நாள் குஞ்சுண்டா இல்லை முட்டையால் விட்டு வழியில் வந்து அப்படி தான் சொல்லி தெரியும் எங்களுக்கு. ஆனால் அப்போ ஒரு நாள் எல்லாம் கிட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 3 நாள் அப்படின்னாலும் சரி. அது எங்கே கேட்டீங்க விலை?
எங்கே இருந்து ரோட் கடை அவையிலும் ஏஜென்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறோம் சகலருக்கும் ஆக்கள் இருக்கு வழக்கமாக நாங்கள் கோழி வாங்குவோம் அவையிலும் கோழி குஞ்சு விற்கிறாக்கள்லாம் ப்ராய்லர். அப்போ இப்போ என்ன இப்போ கோழி எடுக்கிறதுக்கும் ஆக்கள் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கோழி வளர்க்கத்தான் தொடங்கலைன்னு ரஜிக்கு அது என்ன அதுக்கு 2 கடைக்காரர் வாடிக்கை அப்போ கேட்டு வச்சுருக்கேன். ரஜி கிடைக்க முழு லைன் ரெண்டைக்கு எனக்கு பெட்ரோல் இல்லையாண்டு இப்போ வீட்டையா போகிறீங்க இல்லாட்டி போகிறீங்களா? இல்லை ஒரு சாமான் தந்து விடுறாரு. என்ன பெரிய முட்டையா ஊர் முட்டையா என்ன விலை போகுது ஊர் முட்டை? இப்போ 60 ரூபா எவ்வளோ? சரி நான் 50 ரூபா தான் கொடுக்குறேன். நீங்கள் இல்லை கூடினாலும் நான் அப்படித்தானே நான் ஊருக்க விற்கிறேன். நான் எத்தனை இடக்கு கிடாக்கு தரேன். கோழிக்கு முட்டைக்கு காசு இல்லை. நான் உங்களுக்கு நினைச்சேன்னா நீங்கள் வருவீங்களேன்னு வச்சு. சரி நீங்கள் முட்டையை தான் நாங்கள் காசு ஆரம்பம் முட்டை காசியானு என்ன தான் கொடுத்தோம். அப்போ உங்களுக்கு இருக்கா அப்போ தான் கொண்டு போவோம். ஆனால் அந்த வீட்டுக்கு இல்லைங்க கோழி எத்தனை முட்டை இடுது அந்த அம்மாவுக்கு. அதான் ஐயா அதையும் பேசுகிறேன் முட்டை ஏறல நான் என்னென்ன நீங்கள் எப்படி சொல்லி உங்கள்கிட்ட வேண்டி கொடுத்தா அவனுக்கு காய்க்கிறேன். இந்த வெல்டிங் கிடக்கார அண்ணாடக்குழுங்க அவருக்கு நான் தான் கோழி வித்தேன் 8 பேட்டு கோழி வித்தேன். ஒவ்வொரு நாளும் 7 முட்டை இருக்குதுன்னு சொன்னவர். அதுதான் நீங்கள் அவருக்கு அவருக்கு கொடுத்ததெல்லாம் நல்ல கோழி எல்லார்ட்டையும் விற்க இல்லாமல் கழிச்சு விட்ட சின்ன கப்பி குஞ்சு எல்லாம் நான் வச்சிருக்கேன். அந்த கோழியே எனக்கு ஒவ்வொரு நாளும் முட்டை இடுது. 6 காய்க்கக்கூடாதுன்னா நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு மரியாதை கோழி முட்டை இடுது இல்லையா? கோழி இடுது நீங்க ஒருத்த கோழி இடையே அவ கோழியை திரைச்சிடும் ரிட்டர்ன்ல ஹாஸ்தார். இனி அதை அப்படியே செய்யல. எத்தனை சனம் வீட்டை தேடி வருது கோழி இருக்கோண்டு. ஏன் போட் போட்டிருக்கீங்கள? இந்த கோழி நல்ல கோழிக்கு என்ன கொடுத்து 1 கிலோ மேலே எல்லாருக்கும் முட்டை வலிக்கிட்டது. இது கொடுத்த இடம் தூரம் இல்லை அதை கொஞ்சம் ஆச்சு. இவா ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று தான் வாடா தண்டி ஆனால் ஒரு நாள் பார்த்து எடுக்க மாட்டேன். ஒரு நாள் பார்த்து எடுக்க மாட்டேன். நீங்கள் இப்போ முட்டை எடுத்தோம் நாங்கள் போவோம். எடுத்துன்னு ஒரு பேக்கில் போய் எடுத்து வச்சா கிச்சனுக்கே இருக்கா முட்டையே 2 சொப்பின் இல்லையா? 2 சொப்பின்லேருந்தா உடஞ்சில்லை ஒன்று இல்லை உமி இல்லை கீழே இருக்காங்க. ஏன் சரியான டஸ்ட் இம்மாரிங்க நாங்கள் இருக்கா டஸ்ட்டு உங்களோட காலம் வேலை இது முட்டை கதையை பிடிச்சி கொடுப்போண்டா வேலை இது காலம் எடுத்தானே நான் சொல்லுவேன். நான் வாட்டேன் கோழிக்கு தாங்க நான் ரிட்டர்னில் ஹாஸ்தார் நான் திருப்பி கொண்டு வந்த உடனே எடுப்பினாக்க அவாக்கும் சங்கானியம்மாக்கும் 15,000 காசாக அனுப்புகிறா லண்டனுக்கு கோழியில் முட்டை ஓட்டா. ஆனால் நீ நிற்கிறியாவா மிஞ்சாது போக மாட்டான்ட்டு கட்டாயம் அதங்கிட்ட மனுஷட்டே ஒரு குணம் என்ன சரியா பரவாயில்லையோ நாங்கள் எங்கே செய்தானே என்ன கேட்டது லண்டைக்கு முதல்ல 50,000 சம்பளம் வேலைக்கு அந்த அதில் புத்தூர் சந்தியில் அந்த வயோதிபர் இல்லை அதில் கேட்டவைகள். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போவேனான்னு சொன்னீங்க இந்த பிள்ளைகள் தனிங்க தானே நான் அதுதானே கோழி போடுறேன் நான் கூடு போடுறேன் வார வருமானமே நான் காணும். எனக்கு என்ன செஞ்சோன்னு பார்த்தேன். அது என்ன நடந்தது கேமரா எல்லாம் பார்த்து தான் நீங்கள் அந்த யாரோ ஏதோ தெரியுது வீட்டை விடுங்கக்கா அது லெக்ஸட்டை வீட்டை ஓட்டாத என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்களே அது சொந்தமா. ஆனால் உண்டு உங்களோட சீட்டை கலாட்ட எப்படியும் சத்தம் கேட்கும் இருந்தாலும் பட் இல்லை பட்டுனா சொல்லதான் பட்டுனா அது சத்தம் கேட்கும் அறுக்கிறேன்டா. இப்போ பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிறீங்க வேலைகளுக்கு நீ போகண்டா வீட்டிலேருந்து சொந்த முயற்சியில் ஈடுபடுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஐடியா. அதுதான் நான் சொல்லுவேன். நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். பொம்பளை பிள்ளைய வச்சுக்கினீங்க கண்ணும் கருத்துமா இருக்கும் காலம் கலிக்குவோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வாழணும். இது எத்தனை நாளில் வந்து கரண்ட் போட்டணும் உங்களுக்கு இங்கே உண்மையாக பாரு ஃபோம் ரப்பணும் எங்கட விட்டு கரண்ட் எடுக்க எனக்கு ஃபோம் ரப்ப தெரியும் ஏன்னா இவன் ரப்பி போட்டா ஆட்டியை கொடுத்து அதுக்கு வாழ்றக்கு அதை எங்கே வந்து ரப்பிங்க டீச்சர் ஆத்து மாதிரியாட்டு உறுதியும் கொடுத்து ஃபோமையும் கொடுத்துன்னு ரவி தானே டீச்சர் ரப்பினாண்டே இப்போ நாங்கள் ரப்ப தான் ஆகணும். அதில் பெருசாக ஒன்றும் இல்லையாண்ணா. அப்போ நீங்கள் ரப்பிங்களா? நான் ரப்பிடுவேன் அவைகளுக்கு எனக்கு அனுபவம் இல்லையில என்ன நின்றப்போன்னு தெரியா டீச்சர் அப்போ நாங்கள் ரப்புறாங்க நாங்கள் எங்கள்கிட்ட கரண்ட்டு கொடுக்கோண்டா மாத்துறது கண்டா உடனே செய்வாங்க. புதுசு கண்டா 1-2 மாதம் செல்லும். உங்களுக்கு அப்படி செண்டு 1 மாதம் செல்ல சரியா. அவளை எப்படி இருக்கிறாள் இறங்கினி திருஷ்டியா சரி திருஷ்டியா அவளுக்கு ஒரே தடிமேனும் காய்ச்சலும் இங்கே டஸ்ட்டு இருந்தால் இது செய்யுந்தா
நேற்று வீடியோ பார்த்தீங்க அவன் பார்த்தேன் 4 பிள்ளைய விட்டுட்டு பார்த்தேன் அதை 2-3 தரம் பார்த்தேன் பிள்ளைகள் சரியா அவன் என்ன ஆளாக்கான சரி இப்போ அவருக்கு மொத்தம் என்னண்டு ஒரு பெத்த பிள்ளைய விட்டுட்டு மனசிகளை வேணாண்டு விட்டாலும் பிள்ளைகளை என்னண்டு விட்டு அதில் என்னண்டு வாழுங்கள் சாப்பிடுங்கள். ஆனால் பாட்டு அவைக்கு உதவி செய்கிறக்கன்னு பெருசாக ஒரு கதை கேட்குற அப்போ அதான் கவலையாக வேறு பண்ண வரும் ரெண்டு சின்ன பிள்ளைகளையோ நான் எடுத்தக்காண்டி செய்யத்தானே வேணும். சின்ன பிள்ளைகள் அதுவும் இந்த மூத்த பொம்பளை பிள்ளைய பார்க்க ஒரு தலங்கரியை பார்க்குமா நல்ல நல்ல ஒரு ஆள்றாப்பா. அந்த 2 சின்ன பிள்ளைகள் அதுக்கு பால் மாவே வேணும் இல்லை வளரும் மட்டும். அப்படி பல பிரச்சனைகள் நாட்டில் போய் கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கத்தால் எல்லாரையும் கொள்ளுறாங்க, கொலை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, காதிலேயும் ஒன்றும் இல்லை, அதில் பயம் இல்லை. கல் இருக்கு 4 வழியில் வந்துட்டோடா எங்கள்ட மட்டக்களை ஆட்டோக்காரன்னு வந்துட்டு சுண்டல் 7 நாளையா அது சரியா என்ன வருது என்ன முட்டையோ என்ன யார்ட்டாப்பா இதெல்லாம் தெரிய விட்டு போகக்கூடா போவா காணாமோ எங்க ஏதாவது ஓப்பனிங்க ஐயா இதாலையா இப்போ போகிறக்கு எதாவது தான் நின்றது நிஷாகாண்ட ரோட்டு ஒரு ஏனையன் ரோட் மாதிரி வந்துட்டா ஆனால் இதெல்லாம் இவங்க தான் க்ளீன் பண்ணுது சைட்டில் வெளியாகினா தான் நல்லா நீட்டாக இருக்கும். இதில் க்ளீன் பண்ணணும் வாங்க சொல்லி விடுவோம். அப்போ இந்த பேச எடுத்துண்ணா அடி முட்டை காசை கொடுத்து வச்சிருக்கீங்களா இங்கே நீ கொடு நான் கொடுத்தா பண்ண மாட்டா நீ டக்குன்னு கொடு எத்தனை விட்டோண்டா எப்படி அதே மாதிரி நீ 3 கேட்டுட்டு வேண்டு கோழி வேண்டாம் வேண்டாம் அங்கடா நீ பையா உனக்கு எந்த அப்பதான் கோழி ஏற்று வேறு அடிச்சுட பற்றி அடிச்சா கரண்ட் தான் மிஞ்சான். அது என்னடா அந்த ஏற்றுண்டாலே என்ன சும்மா பேய் காட்டுறா மனுஷனை போட்டு படா பேயா ஏற்று இல்லாட்டி சரியா படம் அதுதான் திறந்து பார்க்க திறப்படுது இல்லை என்ன அது இந்த இது மீட்டர் எத்தனைடாக்கு பத்தியா குறி தப்பே இல்லை முட்டையை பிடிக்கும் ஆட்டாவ கை போக மாட்டேன் கையிலே வச்சுக்கோ முட்டையை தப்பி தவறி ஆட்டு போட்டா சரி. பாடிக்கில எத்தனை கோழி நிற்கிது வெட்டுக்கோழியில் இப்போ எங்களுக்கு 20 முட்டை வந்துக்கினா இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டைனாலும் சாப்பிடுவீங்க இல்லையோ? எனக்கு ஏற்கனவே சரி கைதாஸ் ஓலையை கொடுங்க ஓலையை கொடுங்க முட்டையை கொடுங்க கொஞ்சம் மூளை கூட வேலையேற்று அன்றைக்கெல்லாம் ஒரு முட்டை மேஷ் வாங்கினேன் அன்றைக்கு 15 நாள் கோழிக்கு பாவிக்கணும் முடியல நாங்களும் என்ன காசை போட்டால் தானே அதை பிரயோசனப்படுத்தலாம். கோழி சும்மா காசை போடாங்க மேசை போடுங்க கோழி சும்மா முட்டை விடாது மேசை போட்டால் தான் இடம் காசை போட்டுடா நான் உங்களுக்கு நீங்கள் இது முட்டை காசு மட்டும்தான் கணக்கே இல்லை முட்டை காசு உண்மையாக தான் நடக்கு அப்போ சரிதாங்க ஓகே குறைஞ்சா தரீங்க கேளுங்க உங்களுக்கு அடிவல்கிட்ட கொடுங்க பள்ளிக்கு பரவாயில்ல பண்ணிச்சா சரி அப்போ வாரம் போட்டு சந்தோஷமா போயிட்டு வாமா ஓகே பாய் 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 அப்புறம் என்ன எப்படி வெங்கட மோட்டரில் ஒரு மாதம் கணக்கு நினைக்கிறேன் முடியட்டு கொண்டு வராங்கள்ட்டியா இல்லை 1 மாதம் மண்டேக்கு அப்படி என்றால் இப்போ எங்களுக்கு அந்த புது வீட்டுக்கு மாற்றணும் இல்லை இப்போ எல்லாம் எல்லா லைனும் செட் பண்ணியாச்சு இது செட் பண்ணாலுமே நீங்கள் அந்த அதுக்கு பாவிக்கிறேன்றது ஐயா அதுக்குள்ளே நீங்கள் எடுக்க போகிறீங்களோ
தண்ணி எடுக்கிறது சரி யோசிக்கணும். அப்படியே ஏன் தர மாட்டேன். அதுகள் இல்லாட்டிலும் பரவாயில்ல எனக்கு. ஐயோ அவ அக்கா சூப்பர் ஆளக்கா. எவ்வளவு முடியுமோன்னு எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு மிச்சம் காணுமோ காணாது ஏதோ வழியில் கடன் அடிப்படையில் அது நீங்கள் தாங்க, நான் திருப்பி உங்களுக்கு அந்த காசு அவ்வளவும் தருவேன். ஸ்டார்ட் பண்ணுறாங்க வட்டிக்கு வாங்கிடலாம். நிற்கிறா கிடக்கு இப்போ 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 தந்த 50 என்ன போறீங்க? இப்போ வீட்டு தேவை தேவையோ நீங்கள் என்ன கடுமாலா கிடக்கு. அப்போ விட மாட்டேன் நிற்கிறாளா பத்தியா கொண்டு நீங்கள் கடனை இருந்தாலும் தாங்க பிரச்சனை. அதான் தந்த இப்போ 50. அப்போ என்ன கதை? சரி கடைசி 1 லட்சமா உங்களோட கரண்ட் வந்துட்டேலோ இனி எங்கடா தொடவ துண்டிக்கிறேன். சரி பாப்பமா பாய் பாய்.